ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். வாழை மீனை பாருங்கள், அழகான வாழை மீனாக இருக்குது. 6 மீன் கொண்டு வந்துக்கிறேன். ஒரு மீன் 80 ரூபா சொல்கிறாடி. இப்படி அரை கிலோ இருக்கும். பெரிய வளையத்தை இருக்குது. தீ மீனுக்கு ஆக்கலாம். பாருங்கள் நம்ம ஆட்கள் எப்படி வாங்கலாமா என்ன. வாழை மீன் எல்லாருக்கும் திங்க தெரியாது, எங்களுக்கெல்லாம் அவ்வளோ தெரியாது. நான் இப்போ இதை வாங்கினாலும் கூட 2 மீன் வாங்குவேன். வாங்கினாலும் கூட என்ன செய்ய, இலக்கரையில் வச்சு தான் துப்புரவு பண்ணி எடுக்கணும். எனக்கு தெரியாது பிச்சு எடுக்க. சாலை மீனே கழுவ தெரியாது. நெல் எனக்கு எனக்கு மீன் வேணும். அவள்கிட்ட காட்டினேன் டிக்கெட் நாளைக்கு வாங்கும் பாலுவோ. அதுதான் மெயினாக காட்டுறேன். என்ன பாரு அழகான மீன். இப்போ தசரா சீசன் ஆகிட்டு இந்த மீன்லாம் அங்கே வருது. அப்படியா இப்போ எல்லாம் திங்கிறாளோ? சரி, ஒரு மீன் அரை கிலோ வைக்குமா? அரை கிலோ கரெக்டாக. ஒரு மீன் அரை கிலோ 80 ரூபா சொல்கிறேன். நான் 60 ரூபாய்க்கு கேட்டேன், தரமாட்டேன்ட்டேன். நம்ம வயிற்றுல அடிக்கக்கூடாதுமா. 80 ரூபாய்க்கு குறைஞ்சி என்ன திங்கணும் பாருங்கள். ஆனால் இது ஆக்கலாம் பயம். முள் தொண்டையில் குத்திடும். மஞ்சள் போட்டு அவிச்சு உப்பு போட்டு அவிச்சு முள்ளை எடுத்துட்டு தீ மீன் மாதிரி ஆக்கணும். அதான் நல்லா வைக்கும். குழம்புல நாங்கள் வைக்க மாட்டோமா அந்த மீனில். முள் அதிகமாக கிடந்து சண்டை பிடிச்சிட்டு கிடக்கவா போமா. புட்டு கணக்காக வச்சா டேஸ்ட் ஆகிக்கும். அதுலேயும் கூட 1-2 முள் கிடக்கும். பார்த்து மெதுவாக திங்கணும். எல்லாம் வைப்போம். அது எங்களுக்கு சொல்லித்தர தேவையே. நாங்கள் தான் எல்லாம் வைப்போமே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாருங்கள்.